only when you are thankful with the 10,000 rupees salary and only when you are content with that, then only God will bless you with 20,000 rupees. உங்களுக்கு ஒருவேளை 10,000 ரூபாய் சம்பளமா இருக்கலாம். ஆனா அதையுமே ஆண்டவரே எனக்கு இது போதுமென்ற மனதோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு அந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதை 20,000 மாற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். Because only when you are content with that 10,000, then only will you be content with the 20,000. 10,000 ரூபாயில நீங்க மனரம்யமா இருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு 20,000லயும் நீங்க அந்த மனரம்யம் உங்களுக்கு வரும். If you are not truthful and content with God in the state of 10,000, no matter how much ever he gives you, even 1 lakh if he gives you, it will not be enough for you. இந்த கொடுக்கிற 10,000 ரூபாயிலேயே உங்களுக்கு போதுமென்ற மனப்பான்மை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் 1,00,000 சம்பளம் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த மனப்பான்மை வராது. That is 100% guaranteed. Even if 1 lakh God gives you, you will not be content in God. நான் 100% அதை சொல்ல முடியும். 1,00,000 சம்பளம் இருந்தா கூட உங்களுக்கு போதும் என்கிற மனப்பான்மை உங்களுக்கு வராது. So learn to say thank you for the children that God has blessed you with. எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றின்னு சொல்ல பழக வேண்டும். Because some parents, they curse their son saying, why this son was born for me, he should not have been born. சிலவங்க தன்னுடைய மகனை குறித்து சபிப்பாங்க, ஏன்டா என் வயித்துல வந்து பிறந்து தொலைஞ்ச அப்படின்னு. But whereas there are other people who are actually waiting for a child like Hannah. ஆனா ஒரு சில பேர் அன்னாளை போல எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறாங்க. In our evening prayer, if you see, there are so many people waiting like Hannah to have a child. நமக்கு இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற பிரேயர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு குழந்தையை தாரும் என்று அன்னாளை போல வேண்டிக் கொள்றவங்க அநேக பேர். Some parents will be cursing their daughter or their girl child, saying it's a girl child, oh Lord, why I got a girl child. சில பேர் ஐயோ எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண் பிள்ளைகளை சபிப்பாங்க. But whereas there are people who are not even bothered about the gender, they just want a child from God like Hannah. சில பேர் எந்த விதமான ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாம ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்குமா அப்படின்னு அன்னாளை போல வேண்டிக் கொள்கிறவர்கள் அநேகம் பேர். So we saw both genders people are not happy with. ரெண்டு ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களும் சரி பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்ல. So how will God satisfy people like this? இப்படி இருந்தா ஆண்டவர் எப்படி மனிதர்களை திருப்திப்படுத்த முடியும்? So what is going on here? இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Contentment and thankfulness is lagging. மன ரம்யமோ நன்றி எறிதல் உள்ள இருதயம் இல்லை என்பதுதான் இதை காமிக்கிறது.